ஆபத்தான சூழ்நிலையில என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்துனீங்களே, எனக்கு இது போதும். முத்துவேல் சக்திவேல் குடும்பத்துடன் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தினர் ஒன்றிணைவார்களா? மூலம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கே மயிலோட அம்மா ஜட்ஜு கிட்ட என் பொண்ணுக்கு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன், அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாமே என் பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ விவாகரத்து வேற கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம பாண்டியனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. மனசெரிஞ்சு நாங்கள் அந்த பொண்ணுக்கு எந்த துரோகமும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் ஜட்ஜு கிட்ட வந்து சொல்கிறாங்க. சாட்சியாக வந்து முத்துவேலையும் சக்திவேலையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. முத்துவேல் ஜட்ஜு கிட்ட என் தங்கச்சி குடும்பம் அவங்களுக்கு அந்த மாதிரி துரோகம்லாம் பண்ண கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சக்திவேலும் அவங்க சொல்கிறது எல்லாமே போய் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜு கிட்ட வந்து சாட்சி சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் சொன்ன சாட்சியால் நம்ம பாண்டியன் குடும்பத்தில் இருக்கவங்கள எல்லாத்தையுமே ஜெயிலேருந்து வெளியில் விட்டுறாங்க. ஜெயிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம பாண்டியன் கோமதியோட அண்ணா கையை பிடிச்சி நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம கோமதி அவங்க அண்ணா கிட்ட ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் என் கூட வந்து நின்னீங்கல்ல, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு முத்துவேலை கட்டிப்பிடிச்சு பயங்கரமாக அழுகிறாங்க. இதுக்கப்புறமாவது 2 குடும்பமும் ஒன்று சேர்றாங்களான்னு அடுத்த ஒரு எபிசோட நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.